ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குதாத்தமானது சொல்ல விருப்பப்படுகிறேன். நமக்கெல்லாம் ஒரு நன்மையானது ஆண்டவர் கொடுக்க விருப்பப்பட்டார் என்பதை அதே மாதிரி உங்களிடத்திலே கூறுகிறேன். சரி, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம் என்றால், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட்டது. நம்ம இந்த மாதத்தில் வெளிச்சமாக இருக்கிறோம். நமக்கு கொடுத்த ஒரு வாக்குதாத்தம். நம்ம இந்த பூமிக்கு சூரியனை போல வெளிச்சமாக இருக்கிறோம். இந்த வெளிச்சமானது எப்படி இருக்குன்னா, இந்த வெளிச்சம் வந்தால் தான் அந்த பூமியை பிரகாசிக்கும். அதுபோல தான் நம்ம ஒரு ஜபத்தால் நம்ம எழும்பி கட்டி ஜபிக்க போகலாம். நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவார், இந்த தேசத்தை எழுப்புதலுக்குள்ளாகவே ஒரு வெளிச்சத்திற்குள்ளாகவே எழுப்புவார். அதனால் இந்த மாதம் முழுவதும் நாம் எல்லாத்திற்காகவும் ஜெபிக்கணும். அதே மாதிரி எழுப்புதலுக்காகவும் ஜெபிக்கணும். ஆகையினாலே எழுப்புதலுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இந்த மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட்டது. அந்த மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒரு சில சபைகள் இன்னும் எழும்பாமல் ஏதோ ஒரு கட்டினாலே சாபக்கட்டினாலே இன்னும் கூட இருக்குது. ஆனால் தேவ சபை சாபக்கட்டில் மாட்டப்படாது. ஆனால் ஊழியக்காரர்கள் ஏதோ ஒரு இதுவில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னும் போது அந்த சபையில் எழும்புதலாம். நம்மளுக்கு தெரியாத இன்னும் சபை நிறைய சபை இருக்குது. அந்த சபை இன்னும் எழுப்புதலுக்கு தயாராகலை. அப்படின்றப்போ அந்த மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கவே இருக்காது. அது மறைந்திருக்கவே எப்பவுமே வெளிச்சமாகவே தான் இருக்கும் என்பதை நான் உலகத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். வெளிச்சம் பூமிக்கு வந்ததால் ஆண்டவர் பிரகாசிக்கும். அதுபோல தேவரே, நீரும் பாதுகாத்துக் கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தால் பிதாவே, ஆமென், ஆமென்.